உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் 4 பேருமே ஒரே மேடையில் பேசுறாங்க. Book a G310 series at Kun BW Motrad and receive ₹10,000 in store voucher. TNC apply. நான் வருவேன், நான் வந்துருவேன், நான் வந்தே திருவேன், லேட்டா வந்தால் லேட்டஸ்டா வருவேன். அது வரைக்கும் அரசியலுக்கு வராம ஏமாத்திக்கிட்டே இருக்கிற சிலருக்கு மத்தியில விஜயுடைய ரசிகனாக, ஒரு தமிழனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் வராரு, அஜித் வராரு அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழ்ச்சிலிருந்து ஒருத்தன் வந்து வெளியேறி போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா அண்ணன் சீமானுடைய பேச்சு. விஜயுடைய அரசியலை நாம் வந்து ஒருபோதும் எதிர்க்கல. மக்கள் அவரை ஆதரிப்பதும் அவர் கூட நிற்பதும் அப்படிங்கிறது அது அடுத்த கட்டம். இப்போ கமல் வரும்போதே வந்து தடுமாறி வந்தார். வலதுபுறமும் நிற்க மாட்டேன், இடதுபுறமும் நிற்க மாட்டேன், நான் மையமாகத்தான் நிற்பேன். ஆழ்வார்பேட்டையிலிருந்து கோபாலபுரத்துக்கு போறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தான். இவர் டெல்லிக்கு போய் கோபாலபுரம் வராரு. மூக்க இப்படி சொரியலாம், இப்படி கூட சொரியலாம், ஆனா இப்படி சொரிஞ்சாரு பாருங்க. அதுலதான் நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். விஜய் கூட உதயநிதி ஸ்டாலின் ஒப்பிடலாம் என்னங்க? விஜய் எவ்வளவு பெரிய நடிகர். விஜய் நடிப்புக்கு பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் நிக்க முடியுமா? பேச்சு திறமையும் கிடையாது, எழுத்து திறமையும் கிடையாது. திராவிடம்னு என்னன்னு கேளுங்க. அதுக்கு பதில் சொல்றேன்னா திமுக வந்து சேர்றேன். இப்போ சமீபத்தில் இன்னும் பெரிய பிரேக்கிங் நியூஸாக பேசப்பட்டது டிவிகே தமிழக வெற்றி கழகம். இல்லை, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது பேரழகல் இக்கில்னு சொல்லி பல குற்றச்சாட்டு வந்துச்சு. அது விஜய் வருங்காலத்தை திருத்திக்குவார்னு நம்புகிறேன். இது வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் இதை வெற்றியாக பார்க்குறேன். என்னன்னா 2009க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தொடங்கினாலும் அதில் திராவிடம் அப்படிங்கிற பெயர் இருக்கும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திமுக, மறுமலர்ச்சி திமுக, தேசிய முற்போக்கு திமுக, திராவிட கழகம்னு திராவிடம்னு இருக்கும். ஆனால் 2009க்கு பிறகு நாம் தமிழ்ச்சி தொடங்கிய பிறகு, தமிழ் தேசிய எழுச்சி ஏற்பட்ட பிறகு, தமிழர் என்கிற அந்த அரசியல் புரிதல் இளைஞர்களுக்கு வந்த பிறகு தோற்றுவிக்கப்படுகிற எந்த கட்சிக்கும் திராவிடம் என்கிற பெயர் இல்லை. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம். இந்த வெற்றி கழகத்துடைய அரசியல் பணியும் விஜய் அவர்கள் அரசியல் பணியும் வெல்வதற்கு ஒரு விஜயுடைய ரசிகனாக, ஒரு தமிழனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனி அவர் என்ன கோட்பாட்டை வைக்க போறாரு, என்ன கொள்கையை வைக்க போறாரு, என்ன சித்தாந்தத்தை வைக்க போறாரு, என்ன வேலை திட்டத்தை வைக்க போறாரு, எந்த பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுக்க போறாரு, மக்கள் பிரச்சனையை எப்படி அணுக போறாரு, மக்கள் கூட எப்படி நிற்க போறாரு அப்படிங்கிற பொறுத்தான் மக்கள் அவரை ஆதரிப்பதும் அவர் கூட நிற்பதும் அப்படிங்கிறது அது அடுத்த கட்டம். 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய வருமானத்தை தொலைத்து விட்டு ஒரு ஏதாவது தமிழ் இனத்துக்கு செய்யணும் அப்படின்னு வர்றது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா நான் வருவேன், நான் வந்துடுவேன், நான் வந்தே திருவேன், லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வருவேன், நான் போனால் வரமாட்டேன், பொழுது போனால் கிடைக்காது, போனால் வராது அப்படின்னு ஒவ்வொரு படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டுக்கும் பேசிட்டு அந்த ரசிகர் 30 வயசில் சொல்லி, அப்போ அந்த ரசிகருக்கு 50 வயசில் சொல்லி, அப்போ அந்த ரசிகர் தாத்தாவாகி அவன் பேரை எடுத்து அவன் பேரை இளைஞனாகி அது வரைக்கும் அரசியலுக்கு வராமல் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிற சிலருக்கு மத்தியில் வர்றேன்னு சொல்லாமல் வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்களும் ஊடகங்களும் பார்க்க தான் போகிறோம். மேலும் அவர் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ண பிறகு சீமான் அவர்கள் அவரை ரொம்பவே வரவேற்றார். இன்னொரு பக்கம் விஜயுடைய ரசிகர்கள் நிறைய பேர் எங்கள் கட்சியில் தான் இருக்காங்க அப்படின்ற இதுவும் சொல்லியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, எல்லா கட்சியிலுமே விஜயோட ரசிகர்கள் இருப்பாங்க. அது மாதிரி நாம் தமிழ் கட்சியிலும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. மற்ற கட்சியில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் வந்து அந்த கட்சியில் கோட்பாடு கொள்கை கிடையாது. அப்போ விஜய் கூட்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்க எல்லா நடிகர்களுடைய, இவன் நான் வந்து எனக்கு விஜய் அவர்களை பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும், ஆரம்பத்தில் அஜித் ரசிகர் தான். ஒருத்தருக்கு ரசிகராக இருக்கிறத விட நாம் தமிழ் கோட்பாட்டை கொள்கையை தத்துவத்தை ஏற்று நிற்கிறோம். நாளைக்கு அஜித் அவர்களோ விஜய் வராரு, அஜித் வராரு அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழ்ச்சிலிருந்து ஒருத்தன் வந்து வெளியேறி போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா அண்ணன் சீமானுடைய பேச்சு. ஏன்னா நாம் தமிழ் தத்துவத்தை, கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு மாறுதலை தமிழ்நாட்டில் உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் தமிழ் பயணிக்கிறாங்க. அதனால யார் அரசியலுக்கு வந்தாலும் எங்களுடைய வாக்கை சிதைக்க முடியாது அப்படின்னு நாம் தமிழ் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மற்றபடி விஜயுடைய அரசியலை நாம் வந்து ஒருபோதும் எதிர்க்கலை. ஏன்னா விஜய் இந்த மண்ணிற்கு தேவையான ஒரு அரசியலை செய்வார் என்றால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளட்டும், அவரை கொண்டாடட்டும், வரவேற்கட்டும். ஆனால் அவர் என்னவா நிற்க போறாருங்கிறது அவர் இன்னும் கட்சி பேர் தான் வச்சிருக்காரு. அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான தேதி அறிவிக்கணும், மாநாடு அறிவிக்கணும், கொடி அறிவிக்கணும், கொள்கை அறிவிக்கணும், பெரிய ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம வந்து அவர் என்னவா வரப்போறாருன்னு இருக்கு. இப்போ கமல் வரும்போதே வந்து தடுமாறி வந்தார். நான் வலதுபுறமும் நிற்க மாட்டேன், இடதுபுறமும் நிற்க மாட்டேன், நான் மையமாகத்தான் நிற்பேன் அப்படின்னு 2 பக்கம் அந்த பக்கம் நிற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உருட்டி கடைசியில் கோபாலபுரத்து அதாவது ஆழ்வார்பேட்டையிலேருந்து கோபாலபுரத்துக்கு போகிறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தான். இவர் டெல்லிக்கு போய் கோபாலபுரம் வராரு. எதுக்கு இப்படி சுற்றி வர்றாரு? மூக்க இப்படி சொரியலாம், இப்படி கூட சொரியலாம், ஆனால் இப்படி சொரிஞ்சாரு பாருங்க. அதில் தான் நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். கமல் அந்த கமல் மாதிரியான குழப்பவாதியாக இல்லாமல், இல்லை மக்களையும் குழப்பாமல் விஜய் அவர்கள் வந்து ஒரு தெளிவான முடிவு இருக்காரு. இன்னொன்று அறிக்கையை ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். எழுத்துப்பட இல்லை, அதில் வந்து திருக்குறளை கோட் பண்ணியிருக்காரு. அதே போல் என்னுங்கள் முன்னோர்கள் செய்த அரசியலிருந்து பாடம் கற்றுக்கொண்டுங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறார்.
எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறாரு. ஒரு ஊழல் மலிந்த அரசியல் ஒரு பக்கம், சாதி மத பிளவை ஏற்படுத்தும் அரசியல் மறுபக்கம், இந்த இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியலுங்கிறார். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமானவர்கள் பேசி கொண்டிருக்கிற அந்த அரசியலை வேறொரு வடிவத்தில் அறிக்கையாக கொடுத்திருக்காரு. அப்போ இந்த அரசியலுடைய சாரம், தமிழ் தேசிய அரசுடைய சாரம் விஜயனுடைய அந்த அறிக்கையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னொன்று மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, அரசியல் என்பது மக்களுக்கான அரசியல் என்பது பிழைப்பல்ல, மக்களுக்கான உழைப்பு அண்ணன் சீமான் சொல்லுவாங்க. அதையே அவர் அரசியல் என்பது தொழில் அல்ல, மக்களுக்கு செய்யும் பணி சேவை அப்படிங்கிறாரு. அப்போ அண்ணன் சீமானுடைய வார்த்தைகளே ஒரு கூர்ந்து கவனிக்கிறாங்க, புரிந்து கொள்ள முடியுது. தமிழ்நாட்டு அரசியலையும் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. நீண்ட யோசனைக்கு பிறகு நான் வர்றேன்னு சொல்றாரு. அதனால ஒரு தெளிந்து வராரு. நான் குழப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு வரல அவர். ஸோ வரக்கூடிய எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயம், விஜய், உதயநிதி, சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள். ஸோ இவங்களுடைய பேர்கள், இவங்களுடைய புகைப்படம் தான் அதிகமாக பேசப்படுது. இப்போ அமெரிக்காவில் தேர்தல் நடத்தும் போது 2 வேட்பாளருமே ஒரே மேடையில் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ட்ரம்ப் இருக்காரு, பைடன் இருக்காரு, 2 பேருமே பேசுவாங்க. 2 பேருக்கும் ஆளுக்கு ஈக்குவலான நேரம் ஒதுக்கப்படும். யாருடைய பேச்சு மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாக்கு ஒரே மேடையில் 2 பேரும் பேசுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படுவாங்க. அது மாதிரி நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் 4 பேருமே ஒரே மேடையில் நின்று பேசுறாங்க. ஆளுக்கு அரை மணி நேரம் டாபிக். மக்கள் யாருடைய பேச்சுக்கு ரசித்து கைத்தட்டுவான், யாருடைய பேச்சை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு உலக அரசியலாக இருக்கட்டும், இந்திய அரசியலாக இருக்கட்டும், சர்வதேச அரசியலாக இருக்கட்டும், திராவிட அரசியலாக இருக்கட்டும், தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும், காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகள், கச்சத்தீவு பிரச்சனை, அதுக்கான என்ன தீர்வு, முல்லை பெரியாருக்கு என்ன தீர்வு, காவிரி சிக்கல் அதற்கான தீர்வு என்ன, கனிமவள கொள்ளை அதற்கான தீர்வு என்ன, தமிழ்நாட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவது, இந்த 8 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பது, தமிழ்நாடு எப்படி தன்னிறைவு மாநிலமாக மாற்றுவது, எப்படி இந்த இயற்கை வளங்களை மீட்டெடுப்பது, இது எல்லாவற்றுக்குமான தீர்வு, அந்த பிரச்சனைக்கான தீர்வு எல்லாம் சீமானுக்கு தெரியும். இது மற்ற 3 பேருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது ஒன்றா பேசினாதான் தெரியும். மேலும் முக்கியமாக இந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு முக்கியமாக பேசப்பட்டதுன்னா உதயநிதி வெர்சஸ் விஜய் இப்படின்ற டாபிக் தான் அதிகமாக பேசப்பட்டது. இதை எப்படி ஒரு அரசியல் ஸ்டாலின் விஜய் ஒப்பிடலாம், விஜய் கூட உதயநிதி ஸ்டாலின் ஒப்பிடலாம் என்னங்க? விஜய் எவ்வளோ பெரிய நடிகர், விஜய் நடிப்புக்கு பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நிற்க முடியுமா? அவருடைய ரசிகர் பட்டாளம் என்ன, உதயநிதி ஸ்டாலின் ஒரு இது என்ன? நடித்தது 14 படம், 14 படத்தில் 13 படம் ஓடலை. மாமன்னன் பகத் பாசிக்காகவும் கீர்த்தி சுரேஷுக்காகவும் ஓடிச்சு, வடிவேலுக்காக ஓடிச்சு. அவர் கூடலாம் நடிப்புலையும் சரி எதுலேயுமே ஒப்பிட முடியாது. அவருக்கு பேச்சு திறமையும் கிடையாது, எழுத்து திறமையும் கிடையாது. கருபழனியப்பனும் திருமாவளவன் சன் நியூஸ் திருமாவளவன் எழுதி கொடுக்குறத உட்காந்துட்டு ஒப்பிச்சுட்டு ஒன்வேர்டு ஆன்சர் சொல்லிட்டு இருப்பாரு. திராவிடம்னு என்னன்னு கேளுங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன்னா திமுக சேர்றேன். நன்றி, வணக்கம். Book a G310 series at Kun BW Motrad and receive rupees 10,000 in store voucher. TNC apply.